வயசுல அண்ணாமலையும் நானும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தோம். ரொம்ப நல்ல பொண்ணு. அண்ணா அண்ணான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவா. நானும் தங்கச்சி இல்லாத குறையாதான் வளர்ந்தேன். நல்லா வாழ்ந்த குடும்பம். ஆனா திடீர்னு ஒரு நாள் எல்லாமே மாறி போச்சு. பாவம் அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கும் அண்ணாமலையை எடுத்து வளர்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலையில எங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தான். ஆனா இப்ப எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறான். அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாங்க, அவங்க நினைச்சிருந்தா போன் நம்பரை வாங்கி போன்லயோ இல்ல யாரையாவது விட்டோ நம்மள அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி நன்றி சொல்லிருக்கலாம். அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்தது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசுங்க. அண்ணாமலை எப்பவுமே இப்படித்தாமா. எவ்வளவு பெரிய ஆளாகியும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கா. மா கொஞ்சம் சட்னி எடுத்துட்டு வா. போ போமா. போறேன். பா இவ்ளோ பெரிய ஆளை கையில வச்சுக்கிட்டு நீங்க ஏன் இன்னும் இப்படியே இருக்கீங்க? உங்களுக்கு தானே அவங்கள தெரியாது, ஆனா உங்களை அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. இவங்க கிட்டே பேசி ஒரு நல்ல வேலையா வாங்கி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்ல. ஏங்கா இப்ப இருக்கிறதுக்கு என்ன குறை? ஏய் இங்க என்னடி குறை இல்ல? அக்கா மனசுதான்க்கா எல்லாம். ஆய் போடி. இந்தா. நெக்லஸ்ல தெரிச்சிட போதுமா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராத்திரி கொடை பிடிப்பானா? அந்த அம்மா போட்டு போன நெக்லஸ இப்படி நைட் ட்ரெஸ்ல கூட கலட்டாம அல்ப மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க. வெண்ணிலாவுக்கு தான் செயின் போட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவ கலட்டி வைக்கல. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? உன் தங்கச்சி பண்ணத நான் தான் பண்ணேன்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டேன். அம்மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லடி, அது பண்ணதெல்லாம் அவதானே. அவளுக்கும் தானே செயின் போட்டாங்க.